பூங்கொடி சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் அவங்கள கண்டிப்பா இங்க இருந்து கொண்டு போயே ஆகணும். இது அண்ணனோட கட்டளை. அதுக்காக நான் பலியாகிறதா? யாராக சுத்த கேள்விக்கு பிறந்தவனா இருக்கிறான். இதுல பலியாறதுக்கு என்னடா இருக்கு? அண்ணன் காளி பூஜையா நடத்துறாரு. என்ன இருந்தாலும் இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நம்ம தலைமையில சுமத்தவே கூடாது. நம்மளை எல்லாம் தலையாட்டு பொம்மை நினைச்சுக்கிட்டாரா? என்னடா இவன் மலையை போராட்ட மாதிரி பேசுறான். பூங்குடி அழைச்சிட்டு கன்னித்தீவுக்கு தானே போறோம். செங்கப்பங்கிட்ட ஒப்படைக்க போறோம், திரும்பி வந்துட போறோம், அவ்வளவுதானே. நம்ம ஆயுதம் அவ்வளவுதான். கப்பல்ல தப்பிச்சு போன செங்கப்ப நம்ம எந்த நேரத்திலையும் புடிச்சு பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்காக நம்ம எல்லாம் கூண்டோட கையில அனுப்ப பாக்குறாரா? நிதானிச்சு பேசுறான். போட எந்த காரியத்திலையும் ஒரு பொண்ணு குறுக்க வந்துட்டா போதும், அன்பு பாசம் எல்லாம் அதோகதியா போயிடும். நன்றி கெட்ட உலகண்டா. நெஞ்சில ஈரப்பசை உள்ள நல்ல மனுஷனுங்களுக்கெல்லாம் உலகம் சந்தேகத்தை தான் பரிசா கொடுக்கும். காளிங்கா அவர் காத்துப்பட்டு நம்ம சோத்து பஞ்சமே தீர்ந்திருக்கு. அவருடைய எண்ணத்தை கேவலப்படுத்தின நீ நல்லா இருக்க மாட்டாமா. நீ என்னதான் சொல்லு, அவர் முன்ன மாதிரி இல்லவே இல்லை. நீ தாண்டா நிதானத்தை இல்ல. உன்ன மாதிரி உலக சுகத்தின் இருப்பில தடுமாற சாதாரண மனுஷன் தான் நினைச்ச. படரசமும் பட்டு மெத்தையும் அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தப்போ அடிமையோட அடிமையா கொட்டடியில வந்து அவதிப்பட்டாரு. எதுக்காகடா? கொள்ளக்காரனா மாறன்னு தலைவன் சொன்னப்ப நம்ம அண்ணன் என்னடா சொன்னாரு? இந்த இழிவான பாவமான தொழிலை விட வீர மரணமே மேல்னு சொன்னாரு. கொள்ளக்காரனா மாறிட்டாரா? எதுக்காக? தலைவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலன்னா நம்ம எல்லாரையும் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னான். நம்ம அத்தனை பேரையும் காப்பாற்றணுங்கிற நல்ல எண்ணத்தினாலதான் மனசாட்சிக்கு விரோதமான இந்த தொழில் அவர் இறங்கினார். நமக்காக இத்தனை அல்லல் பட்ட அவரை புகழ ஒரு நல்ல வார்த்தை இல்லாம போச்சாடா நம்ம கிட்ட. பச்சை புள்ளைக்கு கூட அவரை போல குழந்தை மனசு கிடையாது. என்ன மன்னிச்சு, அவருக்கு இதெல்லாம் தெரியவே வேண்டாம். அவருடைய தியாகத்துல நான் குற்றம் கண்டுபிடிச்சது தெரிஞ்சா அவர் புழுவா துடிப்பாரு. நீயே போய் அவர்கிட்ட சொல்லிடு. பூங்கொடிய கன்னித்தீவுல சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. நான் வீட்டை விட்டு போனதும் போதும், இந்த வீடு கிடக்கிற கெதிய பாரு. இந்த சன்னியாசி பாவிக்கு எப்பதான் கொண்டாட்டி எருமை தெரிய போதோ. அதுக்குள்ள கொட்டிக்க வந்துட்டார் ஐயா. நேரத்துக்கு பெருஞ்சு நீ தின்னாலும் இன்னும் எலும்பு மனுஷா தான் இருக்க. என்னடி இது பொம்பளை பொருள் கேக்குது உள்ள? யாரடியாவா? வாடி வெளிய. எவடியாவா? என்ன மனுஷவ? ஏய், நீ யாரு? நான் என் புருஷனுக்கு பொண்டாட்டி. அதை கேட்க நீ யாருடி? என்ன சொன்ன? என்னகிட்ட உன்ன கட்டினாரு? என்னைக்கு கட்டினா உனக்கு என்னடி? என்கிட்ட வம்பு வளர்த்து வெளியே துரத்துந்து இதுக்கு தானா? அப்ப நீ யாருடி? அந்த ஆளை கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டவனா? உன்ன போல இஷ்டப்பட்டு ஓடி வந்தவ இல்ல. எனக்கு முன்ன வர கட்டி போட்டிருக்கிறாரு அந்த ஆளு. நான் ஆசையோட வாங்கி வச்ச கம்மல இந்த அவதாரத்துக்கு போட்டு அழகு பாக்குறாரா அந்த பேர் வழி? அடி சக்காலத்தி, இது ஒன்னோட கம்மலா? இந்த வீட்டுல பேய் நடமாடுதுன்னு சொன்னது ஒன்னதானா? வெக்கங்கட்ட ஆம்பளை வரட்ட ஒரு கை பாக்குறேன். அவர் மேல கைய வச்சேனா கைய பட்டக்குன்னு முடிச்சிடுவேன். 1000 தப்பு பண்ணாலும் அவன் என் புருஷன்டி. நான் தாண்டி மூத்தவ. என் புருஷனை அடிப்பேன் உதைப்பேன். நீ யாரடி கேட்க? மரியாதையா வெளியே போடி. சின்னவ கிட்ட நான் பேச தகாது. 4 பஞ்சாயத்தார கூட்டிட்டு வந்து உன்னை நாயாட்ட அடிச்சு விரட்டலன்னா என் பேர் நீலி இல்ல. நீடியா? நீலி பேருக்கு தகுந்த மாதிரி தான் குணமும் இருக்கு. தேங்காய் எடுத்து போய் பத்திரமா ஓரமா போய். ஏது அதிகாரம் தூள் பறக்குது, நீயே கொண்டு போய் மூலையில போடு. மூலையில போடுறதா? வெடிச்சிரும். இது வெடி தேங்காய். விடுதலை போர்ல என் கடமையை நிறைவேற்றுறதுக்காக இந்த தேங்காயில எல்லாம் வெடிமருந்த போட்டு அடைச்சு வச்சிருக்கிறேன். இது என்ன கடை தேங்காயா? இல்ல, கடமை தேங்காய். விடுதலை வாங்குற மூஞ்ச பாரு. உனக்கு ஏன் மீச? கேட்டா ஒரு கேள்வியை கேட்டா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வயலும் உனக்கேண்டா மீசா நல்லா கேட்டாங்க. ஆமா, ஏன் பேய் அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற? பேய வந்தது கண்ணால பார்த்த பிறகு எப்படியா இருக்கும்? பேய கண்டையா? அது உன்னை பார்த்த உடனே மிரண்டு ஓடி இருக்கணுமே. விடுபாவி, அந்த பிசாசை வச்சு எப்படியா குடும்பம் நடத்தின? நீ எவ்வளோ சொல்ற? அவதான் யா முதல் பொண்டாட்டி. முதல் பொண்டாட்டியா? ஆட, இவ கூட ஊடல் பண்றாயா? யோ, ஏற்கனவே உன் முதல் சம்சாரத்தை வீட்டை விட்டு வெட்டினியா இல்லையா? முதல் சம்சாரத்தை வெட்டணும்? ஐயோ, நான் நிரபராதி, எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே. பிறவி நடிகையா நீ? கொஞ்சம் முன்ன இங்கதான் வந்தா உதச்சு வெளியே வெட்டின அந்த பசுப்புக்காரி இப்ப பஞ்சாயத்தாரை கூட்டிட்டு வர போயிருக்கா. நீனே வச்சு அவரை குடும்பம் நடத்து. நான் போறேன். என்னம்மா விசேஷம் இன்னைக்கு? இப்ப உங்களை பார்த்தாலே இனிக்குது. பாயச வேலை தனியா இருக்குமா? எல்லாம் இருந்திருக்கும் அவருக்காகத்தான் இருக்கு. தேன்மொழி, இப்பொழுதுதான் என் தவறு எனக்கு தெரிந்தது. என்ன இன்னைக்கு பேச்சுல ரொம்ப கலகட்டுது? அவர் எவ்வளவு புனிதமானவர் தெரியுமா?
அவர் தன் தோழர்களின் உயிரை காப்பாற்றவே கொள்ளைக்காரனாக மாறி இருக்கிறார். அப்பாடா, இப்பவாது புரிஞ்சுத. இனிமே காதல் மனைவியா வாழ தடை இல்லையே? இல்லைதான். ஆனாலும் இதை எப்படி நானே போய் அவரிடம் சொல்ல முடியும்? என்னால் அது முடியவே முடியாது. வேற என்ன செய்யறது? என் புருஷன் மூலமா சொல்லலாம். ஆனா நான் தான் அவர் செய்த துரோகத்தை தாங்காம வீட்டை விட்டே வந்துட்டேனே. துரோகமா? அடி பைத்தியமே, இதுவரை எனக்கு இருந்த வியாதி இப்போது உனக்கும் வந்து விட்டதா? ஆண்கள் தியாகசீலர்கள், பெண்கள் தான் சந்தேக ஜன்மங்கள். முதலில் வீட்டுக்கு போ. அழகன் ஒன்றும் அநியாயக்காரனாக இருக்க முடியாது. அம்மா, அதுவும் அவர் வராது. நான் போறேன். நன்றி, நானே வைத்துக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் சாப்பிடவில்லையா? இல்லை. ஏன்? கணவர் சாப்பிட்ட பின் சாப்பிடுவதுதான் மனைவி கழகு. அது உண்மை தம்பதிகளுக்குத்தான் பொருந்தும். இங்கு நாம் நடத்துவது குடும்பம் அல்ல, நாடகம். ஏற்கனவே நான் சாப்பிட்டாகிவிட்டது. நீங்கள் சாப்பிடு. இந்த பாலையாக சாப்பிடுங்க. எனக்கு தண்ணீரே போதும். உங்களுக்கு ஏன் இது வீண் சிரமமா? இந்த சிறு உதவியை கூடவா ஏற்றுக்கொள்ள கூடாது? கத்தியின் மேல் நடப்பது போல் இருக்கிறது என் நிலைமை. வழக்கம் போல் வெளியில் படுக்க வேண்டாம். வானம் இரண்டு கிடைக்கிறது. பெரிய மழை வரப்போகிறது. வரட்டுமே. வெயிலிலும் மழையிலும் கிடந்து பழக்கப்பட்டவன் தான் நான். கோடையும் குளிரும் எனக்கு ஒன்றேதான். இதையாவது பிரம்மச்சாரி வெத்தலை போடக்கூடாது. இளவரசி, கதவை சாத்தி உள்ளே சாய்த்துக் கொள்ளுங்கள். இளவரசி, என்ன இது? ஐயோ, எவ்வளவு பெரிய பூதம்! பூதமாவது பேயாவது என்ன சொல்லுகிறீர்கள்? எனக்கு பயமாக இருக்கிறது. இதையே சொல்லுகிறீர்கள். நீங்கள் வாருங்கள் சொல்றேன். இளவரசி, நீங்கள் வாருங்கள். ஐயோ, இளவரசி, இளவரசி. ஒரு பெரிய கரிய பூதம் இங்கேதான் தெரிந்தது. எனக்கு பயமாக இருக்கிறது. நீங்கள் இங்கே இருங்கள். ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்னை மீறி எதுவும் நடக்காது. நான் வாசலே காவல் இருக்கிறேன். இல்லை இல்லை, நீங்கள் இங்கேயே காவல் இருங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். இல்லாவிட்டால் நானும் அங்கேயே வந்துடுகிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் இங்கே இருக்கிறேன். நானும் உதவி செய்கிறேன். வேண்டாம், விட்டு விடுங்க. ஐயோ, சொன்னா பெரிய பூதம், எல்லாம் ஆரிய பூதம். சே 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 சே. என்ன புழுக்கம்! காற்றே இல்லை. இல்லையா? ஓ, என்ன குளிர்! ஐயோ, மார்கழி மாசம் இல்லையா?